Hi guys and welcome to my channel. So நம்ம இன்னைக்கு வீடியோல ஒரு மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி ஒரு டயோட எப்படி செக் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதாவது அந்த டயோடு வந்து வொர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம இன்னைக்கு வீடியோல செக் பண்ணி பார்க்க போறோம். பிஃபோர் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி மல்டிமீட்டர் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். மல்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ், கரண்ட் எல்லாமே மெஷர் பண்ண முடியும் அப்படின்றது. இதுல பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து DC வோல்டேஜ் மெஷர் பண்ண முடியும். இங்க பார்த்தீங்கன்னா AC வோல்டேஜ். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளால மெஷர் பண்ண முடியும். இந்த மோடுக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட் கலர்ல ஒரு ஸ்பீக்கர் சிம்பல் மாதிரி போட்டிருக்கு இல்லையா, இதுக்கு பேர் கண்டினியூட்டி மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்களுக்காக இந்த மல்டிமீட்டர் வந்து பயன்படுது. இதில் நம்ம குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டயோட மட்டும்தான் பரிசோதனை பண்ணி பார்க்க போகிறோம். இதுக்கு எந்த மோடு நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2K அப்படின்ற இடத்துல சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் சிம்பிள் ஒன்று போட்டிருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து டயோடு சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மோடை வச்சு தான் நம்ம டயோடு வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ப்ரோப் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ப்ரோபையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் அப்படின்ற இடத்துல பிளாக் ஒயர் வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம வோல்டேஜை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு இங்கே ரெட் கலர் ஒயர் கொடுக்கணும். இப்போ இதே கரண்ட் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு அந்த ரெட் கலர் ஒயர் கொடுக்கணும். இந்த மல்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆம்ஸ் வரைக்கும் மெஷர் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ ப்ரோப் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரோபை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் டயோடு வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த டயோடு மோடுக்கு நான் வந்து வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2K அப்படின்ற இடத்துல வந்துட்டு இந்த டயோடு சிம்பிள் போட்டுக்கிறதுனால வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு காட்டுது. இப்போ வந்து ஏதாவது ஒரு டயோடை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி டயோடை பற்றி ஒரு சின்ன விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா டயோடு உள்ள ஒரு சர்க்யூட் போர்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டயோடு வந்து இருக்குது. இந்த டயோடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றிலும் வந்து பிளாக் கலராக இருக்கும். இந்த ஓரத்தில் மட்டும் ஒரு மாதிரி கிரே கலரில் ஷேடு மாதிரி இருக்கும். அது இந்த டயோட்லையும் சரி இந்த டயோட்லையும் சரி ரெண்டுத்துலேயுமே அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஷேடு உள்ள பகுதிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேத்தோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் கலரில் இருக்கிற ஏரியாவுக்கு பேர் ஆனோடு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சப்ளை கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா ஆனோடுக்கு நெகட்டிவ் சப்ளையும் கேத்தோடுக்கு வந்து பாசிட்டிவ் சப்ளையும் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஃபார்வர்ட் பயஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் ஃபார்வர்ட் பயஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டயோடு வந்து ஒர்க் ஆகும். அப்படி ஒருவேளை நீங்கள் சப்ளையை மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ரிவர்ஸ் பயஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்டிஷனில் இந்த டயோடு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ நாம் இந்த டயோடு வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இப்போ நான் இந்த பாசிட்டிவ் ப்ரோப் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டயோடுடைய ஆனோட் சைடு வந்து வைக்கிறேன். இதே இந்த நெகட்டிவ் ப்ரோப் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டயோடுடைய கேத்தோட் சைடு வந்து வைக்கிறேன். இப்போ வச்சது பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அது நம்மளாலே பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா ஒரு 0.6 சம்திங் வந்து எனக்கு வேல்யூஸ் வந்து கிடைக்குது. ஸோ இந்த டயோடு வந்து இப்போ ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. 0.6லேருந்து 0.7 இந்த மாதிரியான வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த டயோடு எப்போ ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்னா, இந்த வேல்யூஸ் வந்து 0.2லேருந்து 0.8 வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா இந்த டயோடு வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அப்படின்றது அர்த்தம். இப்போ நியரஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 0.2, 0.3 அப்படி வந்து நமக்கு வேல்யூஸ் கிடைச்சிது அப்படின்னா அந்த டயோடை வந்து ஜெர்மானியம் டயோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டயோடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் மெட்டீரியல்ஸ் வச்சு மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதே வந்துட்டு 0.6, 0.7, 0.8 இந்த மாதிரி வேல்யூஸ் கிடைச்சிது அப்படின்னா அது வந்து சிலிக்கான் டயோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டயோடு வந்து செக் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி போனஸாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு டிப்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது கண்டினியூட்டி மோடை யூஸ் பண்ணி ஒரு சின்ன ட்ரிக்கு. இப்போ கண்டினியூட்டி மோடை பார்த்தீங்கன்னா நமக்குலாம் நிறைய பேருக்கு வந்து தெரியும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டுத்தையும் டச் பண்ணோம் அப்படின்னா பீப் சவுண்ட் ஒன்று கேட்கும். ஸோ இந்த சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மைன்யூட்டாக வந்து கேட்டிருக்கு. இப்போ இந்த மோடை வச்சு ஒரு சர்க்யூட் வந்து கண்டினியூஸாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்மளால் செக் பண்ண முடியும். அதே நேரத்தில் ஒரு சின்ன எல்இடி பல்பு வந்து நம்மளால் க்ளோ ஆகுதா இல்லையா அப்படின்றத கூட நம்மளால் செக் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எல்இடி பல்பு நான் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் வந்துட்டு நெகட்டிவ் சப்ளை ஒன்றும் பாசிட்டிவ் சப்ளை ஒன்றும் நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி நம்ம கண்டினியூட்டி மோடை யூஸ் பண்ணி ஒரு எல்இடி பல்பு க்ளோ ஆகுதா இல்லையா அப்படின்றத கூட நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர்ட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.